திருமூலர் திருமந்திரத்தில் யோகிராம் சுரத்குமாரே இவனுக்கு சொல்லி கொடுத்தது, யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரைதானே. எல்லாராலையும் பூ வாங்கி கொண்டு போய் சாமிக்கு சமர்ப்பிக்க முடியலனாலும் வழியில் கிடைக்கிற ஒரு இலையை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கொடுத்தாலும் சாமி அன்போடு ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறது முதல் வரி. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை. ரோட்டில் ஒரு மாடு போயின்னு இருக்கு, வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டுட்டு கீழே தோலை போடாமல் அந்த தோலியே அந்த மாட்டுக்கு கொடுத்தா அது ரொம்ப அன்பாக வாங்கி சாப்பிட்றது. அதனால் யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பிட்ற சாதத்தில் ஒரு பிடி சாதத்தில் காக்காய்க்கு கொடுத்தோம்னா அந்த காக்கா 4-5 காக்கா சேர்த்து சாப்பிடும். ஒரு பிடி சாதத்துக்கு 4-5 காக்காய்க்கு சோறு போட்டுறோம். யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரை தானே, யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரை தானே. நம்மளால் யாருக்கும் நன்மை செய்ய முடியவில்லைன்னாலும் அவர் ஊருக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாருன்னு வச்சுக்கோ. இந்த ஊருக்கு இப்படி போகிறதுக்கு வேறு வழி காமிக்காமல் இந்த வழியால் போனீங்கன்னா உங்கள் ஊரை போய் அடையலாம் அப்படின்னு சொல்கிறது யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரை தானே.